ஹே காய்ஸ், ரெண்டு virtual மிஷின் கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. ஸோ அது எப்படின்றது ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தரப்பட்ட டாஸ்க் வந்து ஒரு virtual மிஷினில் வந்து ரெண்டு virtual மிஷின் கிரியேட் பண்ணி அதாவது வந்து CentOS 7ஓட CLI அதாவது மினிமல் வேர்ஷனும் ஃபெடோராவை வந்து கிளைண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுக்கும் இடையிலான கனெக்டிவிட்டியை பிங் பண்ணி காட்டணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual மிஷின் வந்து ஒரு virtual switch வந்து கிரியேட் பண்ணணும். இதை வந்து virtual மிஷினுக்குள்ளே வரப்போகுது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் இப்போ ஆல்ரெடி வந்து CentOS 7 வந்து சர்வராகவும் ஃபெடோராவை வந்து கிளைண்டாகவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போயிட்டு வந்து செட்டிங்கில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது. இப்போ இவரோட வேலை என்னன்னு சொன்னால் இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறார். எங்கே நாங்கள் டிரெக்டாக வந்து என்ன சொல்கிறது இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து மேக் பண்ணுறோம் எங்களோட பிசி கூடாக, அதாவது எங்களுடைய விண்டோஸ் பிசியிலேருந்து என்னது க்ளவுட்டுக்கு வந்து கனெக்ஷனை கொடுக்குறோம், இன்டர்நெட்டுக்கு கனெக்ஷனை கொடுக்குறோம். அதுதான் இந்த நெட்டோ இல்லை அடிக்க வேறு ஏதாவது அடாப்டரோ அதோட வேலை நெட்வொர்க் அடாப்டர். ஸோ ரெண்டுக்குமே வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எனேபிள் பண்ணிடுவோம், நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் இது நெட் அடாப்டரை. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு virtual மிஷினுக்கு வந்து இப்போ வந்து என்னது நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது. இப்போ இவரால் வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூகுளுக்கு பிங் பண்ணீங்கன்னு சொன்னால் பிங் ஆகும். ஏன்னா இது என்னது நாங்கள் அடாப்டர் வந்து கொடுத்தோம். இப்போ எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இதை ரெண்டுக்கும் இடையில இப்படி பிங் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளைண்டையும் சர்வரையும் ஜஸ்ட் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ CentOSக்கு வந்து இன்னொரு அடாப்டரை வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னது ஜஸ்ட் ஆட் நெட்வொர்க் அடாப்டர் ஃபினிஷ்ட். ஸோ இதில் வந்து ரெண்டாவது நெட்வொர்க் அடாப்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்கள் இது விஎம்நெட் 2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் ஃபெடோராக்கும் வந்து ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு என்னது நெட்வொர்க் அடாப்டர் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக அது வந்து என்னது விஎம்நெட் 2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விஎம்நெட் 2 வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதன் மூலமாக என்னது ஒரு virtual switch வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் இதோட டாஸ்க். முதலாவது நெட்வொர்க் அடாப்டர் வந்து என்னது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து விஎம்நெட் 2ன்றது ரெண்டு சர்வர் அண்ட் கிளைண்ட்டுக்கு இடையிலான கனெக்ஷனை வந்து மேக் பண்ண போகுது. போகிறோம் எடிட்டுக்குள்ளே போயிட்டு virtual நெட்வொர்க் எடிட்டர் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் செட்டிங்கை கொடுத்துட்டு விஎம்நெட் 2 நாங்கள் அங்கே விஎம்நெட் 2 சூஸ் பண்ண போகிறபடி அதுக்குரிய ஐபி அட்ரஸ் செட் பண்ணி கொள்கிறோம். லெஃப்ட் ஷீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணி 10.0.1.0. நீங்கள் virtual நெட்வொர்க் அடாப்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஐபி அட்ரஸஸ் கன்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விஎம்நெட் 2க்கு வந்து கிரியேட் பண்ணும்போது virtual switch you should untick this one then apply and OK. அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் விஎம்நெட் 2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு virtual switch உண்டு. ஸோ இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது இந்த ரெண்டு சர்வரையும் கிளைண்டையும் டர்ன் ஆன் பண்ணி இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு அடாப்டரையும் வந்து லிங்க் பண்ண வேண்டியது. ஸோ எப்படி அது செய்கிறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு CentOS 7 ரெண்டு virtual மிஷினையும் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து CentOS 7 வந்து லாக்இன் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ ரூட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து
CentOS 7 சர்வருக்குரிய ஐபி அட்ரஸை வந்து அசைன் பண்ணணும். ஸோ மேனுவலாக. ஸோ இந்த கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் NMTUI. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கனெக்ஷன் இருக்குது, வயர்ட் கனெக்ஷன் அண்ட் ENS33. இதில் எது வந்து VMnet 2ன்றது எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் VMnet 2 தான் வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணுறது எப்படின்னா மெக்கட் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ ENS33க்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்கட்டை சேர்த்து A9ல் எண்ட் ஆகுது. இப்போ இதுக்குரிய மெக்கட்ரஸ் என்னென்னு பார்ப்போம். VMnet 2க்குரியது ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு அடாப்டர் VMnet 2 அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் F2B3. ஸோ இது வந்து VMnet 2க்குரிய இது இல்லை. ஸோ ஜஸ்ட் எக்ஸிட் வயர்ட் கனெக்ஷன். இது வந்து F2B3ல ஃபிட் ஆகுது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ENF 2க்குரிய ENF 2க்குரிய MAC address வந்து F2B3. ஓகே, these are the same. ஸோ நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணி கொண்டீங்கன்னா VMnet 2ன்றது ஈஸியாக இருக்கும். 2 கான்ஃபிகரேஷனை வந்து மேனுவலாக மாற்றிக்கொடுங்க. மாற்றிட்டு ஷோ ஐபி அட்ரஸ் 10.0.1.2. இப்போ இதில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து நாங்கள் 10.0.1.0ன்றதை வந்து வெர்ச்சுவல் ஸ்விட்சாக க்ரியேட் பண்ணும்போது ஐபி அட்ரஸாக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 10.0.1.2ன்றதை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 கொடுத்துருக்கோம். பட் 1.1 யூஸ் பண்ணலை. ஏன்னு சொன்னால் 1.1ன்றது வந்து எங்களோட விண்டோஸ் பிசி வந்து அதுக்கும் இதுக்கும் இந்த VMnet 2ன்ற VMnet அடாப்டருக்கும் இடையிலான கனெக்ஷனுக்காக எடுத்துக்கொள்ளும். அதை எப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். கமாண்ட் ஃப்ரம் ஃபைல் ஐபி கன்ஃபிக். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து VMnet 2 அடாப்டர், இதில் வந்து ஐபி அட்ரஸ் 10.0.1.1ன்றது வந்து இங்கே எங்களோட பிசி வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளல, அதில் வந்து இதுக்கு 2 3 கொடுத்துக்கொள்கிறோம். /24 gateway 10.0.1.1. ஓகே, VMnet 2 வந்து இப்போ ரெடி. சர்வருக்குரிய ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஆக்டிவ் கனெக்ஷனுக்குள்ளே போயிட்டு VMnet 2 அண்ட் ENS33 டீக்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து VMnet 2 ஆக்டிவில் இருக்குது. சேம் டைம் கிளைண்ட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஐபி அட்ரஸ் வந்து FTFCயில் முடியுது. ஸோ இதை செக் பண்ணி கொள்ளுவோம். ஃபெடோரா நெட்வொர்க் அடாப்டர் டு VMnet 2. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, திஸ் ஆர் த சேம். இப்போ வந்து VMnet 2 தான் இந்த கனெக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது மேனுவல் கொடுத்துட்டு இதுக்குரிய ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கொள்ளணும். 10.0.1.3 255.0 sorry gateway 10.0.1.1. that's all. பின் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எங்களோட சேவரோட ஐபி அட்ரஸ். ஸோ லெட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிங் ஆகுது எங்களோட சேவருக்கும் கிளைண்ட்டுக்கும். ஸோ இஷ்யூ இல்லை. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேவர்லேருந்து கிளைண்ட்டுக்கு பிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 10.1.3ன்றது வந்து எங்களோட ஃபெடோராவோட கிளைண்டோட IP address. Let's ping. So ping successful.
ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படி ரெண்டு virtual மிஷினை வந்து கனெக்ட் பண்ணுறது, எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.